அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய், ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மள பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படிலாம் நிறைய விஷயம் மனசுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடே நமக்கு பிடிச்ச இடம் தான், நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். தமிழ்நாட்டில் எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசியோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும், ஒரு ஒளியோட, ஒரு வெளிச்சத்தோட. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வட சென்னையில ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்துல ஒன்னா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூர்ட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற, பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற, பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்தினாங்க? ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம்
போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? அதனால என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல். இது வெளியே தெரிஞ்சது. வெளியே தெரியாத வரைக்கும் இன்னும் எவ்வளவு இருக்குதோ. அதே மாதிரி நகராட்சி துறையிலையும் 1000 கோடிக்கு மேல ஊழல். நம்மள பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை தேடி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அலையறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்த வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? அடுத்து வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ, நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். வேற வேட்பாளர்களை நிறுத்தினாலும் அந்த வேட்பாளரும் நானும் இந்த விஜயும் வேற இல்லை. கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத,
சட்டம் ஒழுங்கு சரியில்லாத போதை பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திருக்கலாம் போல. ஆனா ஒரு அடிப்படை பாதுகாப்பு கூட இல்லாம எப்படி இருக்கிறது மக்களுக்கு? என்னுடைய அக்கா, அம்மா, தங்கைகளே, என்னுடைய நண்பர்களே, தோழர்களே, இந்த தீய சக்தி திமுக அரசுல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, அவருக்கு மக்கள்லாம் முக்கியமே இல்ல. அதனால உங்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் சொல்றேன், ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால எல்லாரும் ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடிய கையில எடுத்துக்கிட்டு உங்க முதலா பூத்துல போய் நின்னு விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற பட்டனை ஒரு அழுத்துங்க. நம்ம வேட்பாளர் அவர் வேற நான் வேற இல்ல. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சார் இந்த சைடு வந்துருங்க சார். Thank you.